என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நிம்மதியா இருந்த என்ன கல்யாணம் செய்துக்கிறதாக சொல்லி இந்த கூட்டிக்கிட்டு வந்து உங்க ஹோட்டல பலருக்கு மேல நாடு சொன்னீங்க. பணம் சேர்க்கறதுக்காக. அந்த திருட முத்துவ நான் காதலிக்கிறதாக நடிக்க சொன்னீங்க. ஐயோ சந்திரா, அவன் திருடிக்கிட்டு வர நகைகளை ஒண்ணுக்கு பாதியா நான் வாங்கவும் அந்த பணத்தை நீ வாங்கவும் ஆக 2 பேருமா சேர்ந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டு நிம்மதியா வாணுங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். அது சரி, போனவன் தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். உடனே பையனை கூப்பிட்டு உங்க அப்பா பொண்ணை கொண்டு வரல, அதனால உனக்கு கல்யாணம் இல்லைன்னு சொல்லி கட்டி கழிச்சிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த பொண்ணை கொண்டு வான்னு அவனே நினைச்சீங்க. அதனாலதான் நான் இவ்வளவு சந்தேகப்படுறேன். பைத்தியம். முத்து பொண்ணுக்கு எதிரி, போலீஸுக்கு எதிரி. அதோட அந்த பொண்ணை கட்டிக்க போறது அவனை தேடிக்கிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் சும்மா விட்டுருவாரா? கண்டிப்பா மாட்டிக்குவான். அப்புறம் அவன் எங்க ஒண்ணு கட்டிக்கிறது? ஓஹோ, என்னங்க உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு இந்த உலகம் பூராக ஒரு தடவை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கவலைப்படாது. இந்த உலகம் என்ன சந்திரா, சந்திர உலகத்துக்கு ராக்கெட்ல இப்படி ஒரு பணம் வச்சுட்டு ஒண்ணு தெரியாம நாடகமாடி எங்களை ஏமாத்திட்டீங்க. இல்ல, நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. நீ இவ்வளவு கேவலமானவன் தெரியாம என் பிள்ளை திரும்புறதுக்காக செய்யக்கூடாத காரியம் செய்ய போனேன்னு கடவுள் தான் என்ன காப்பாத்தினார். சுந்தரம், நீ எப்படி தப்பிச்சு வந்த? என் பிள்ளை எங்க முதல்ல அதை சொல்லு. நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்ட, அந்த பொண்ணை கொண்டு வரதுக்கு என் பிள்ளை அனுப்பிச்சிருக்கேன். அப்படியா? உன்னை வந்து பேசிக்கிறேன். இல்ல, பொண்ணு இங்க வரட்டும். மன்னிப்பு கேட்கறதுக்கா? இல்ல, அவன் மடியில நான் தவழ்றதுக்காக. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எப்ப எனக்கு நீ துரோகம் செய்ய நினைச்சியோ உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப போலீஸுக்கு போன் பண்ணி